ஓகே, இந்த செஷனில் நாம் 10th பிஸ்னஸ் ஸ்டடீஸில் வேர்ஹவுஸிங்கிற டாப்பிக்கில் 6.4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் வேர்ஹவுஸ் அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். In the above section, you have learnt about different types of warehouse. In each of these warehouse, adequate arrangements are made to keep the goods in proper condition. However, a warehouse is said be an ideal warehouse if it possesses certain characteristics which are given below. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் எத்தனை வகையான வேர்ஹவுஸ் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு வேர்ஹவுஸ்னால் என்னென்னாக்கா, ஒரு கரெக்டான வேர்ஹவுஸ், ஒரு ஐடியலான வேர்ஹவுஸ் நம்ம அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கணும். அது என்னென்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், warehouse should be located at the convenient place near highways, railway station, airports and seaports where goods can be loaded and unloaded easily. warehouse எந்த இடத்துல இருக்குன்னாக்கா, ஒன்று ஹைவேஸ், பைபாஸ் ரோடு பக்கத்தில், அப்படின்னாக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அப்படின்னாக்கா ஏர்போர்ட்டு, அப்படின்னாக்கா சீபோர்ட்னா ஹார்பர்ஸ் இந்த பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கூட்ஸு பொருளை இறக்கவும் முடியும், பொருளை ஏற்றவும் முடியும். அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இல்லாட்டி லோட் அண்ட் அன்லோடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான லொக்கேஷனில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் அப்ளையன்ஸ் ஷுட் பி தேர் ஃபார் லோடிங் அண்ட் அன்லோடிங் the goods. This reduce the wastage in handling and also minimizing handling cost. ஸோ டெக்னாலஜியும் மெக்கானிசமும் யூஸ் பண்ணும். அந்த பெரிய பெரிய கண்டெய்னரை லோட் எல்லாமே ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு அதுக்கு உண்டான மிஷின்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேர்ஹவுஸில். adequate space should be available inside the building to keep the goods in proper order. எல்லா கூட்ஸையும் பொருளையும் கரெக்டான ஆர்டரில் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் ஒரு வேர்ஹவுஸில் கண்டிப்பாக இருக்கணுங்கிறாங்க. வேர்ஹவுஸ் இஸ் மென்ட் for preservation and of perishable item like fruits, vegetable, eggs and butter etc. should have cold storage facilities. இப்போ அழுகி போகிற பொருட்கள் எல்லாமே நம்ம வேர்ஹவுஸில் வைப்பாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா காய்கறி, தக்காளி, மீன், முட்டை, பட்டர் ஐட்டம்ஸு, இந்த பால் ஐட்டம்ஸு, இதுக்கெல்லாமே கோல்டு ஃபெசிலிட்டி ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் மாதிரியெல்லாம் இருக்கணும் ஒரு வேர்ஹவுஸில். கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. Proper arrangement should be there to protect the goods from sunlight, rain, wind, dust, moisture, pests etc. ஸோ வேர்ஹவுஸ்குள்ளே பார்த்திங்கனாக்கா மழை காலத்துலையும் சரி, வெய்ய காலத்துலேயும் சரி, அதேட்டும் புயல், அதேட்டும் டஸ்ட் இருக்கக்கூடாது, மாய்ஸ்சர்னாக்கா ரொம்ப ஈரப்பதமும் இருக்கக்கூடாது, பெஸ்ட்டுனாக்கா பூச்சிகள்லாம் இருக்கக்கூடாது, காக்ரோச்சு இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே சாப்பாடு ஐட்டம்ஸு. ஸோ பூச்சிகள் எல்லாமே வரும். இதெல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான மாதிரி வேர்ஹவுஸ் நல்லா பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Sufficient parking space should be there inside the premise to facilitate easy and quick loading and unloading goods. ஸோ வேர்ஹவுஸ்குள்ளே பார்த்திங்கனாக்கா பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய பெரிய கண்டெய்னர், லாரி, வண்டிங்கள்லாம் வரும். அதுங்கெல்லாம் வரத்துக்கு பார்த்திங்கனாக்கா கரெக்டாக ஒரு இடம், நல்ல ஸ்பேசியஸான இடம், பார்க்கிங் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வண்டி நிறுத்தி லோடு பண்ணுறதுக்கு, அன்லோடு பண்ணுறதுக்கெல்லாம். ரவுண்ட் த கிளாக் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஷுட் பி தேர் டு அவாய்ட் தெஃப்ட் ஆஃப் கூட்ஸ். அதோட செக்யூரிட்டியெல்லாம் பார்த்திங்கனாக்கா 24 hours பார்த்திங்கனாக்கா 7 நாளைக்கும் அங்கே செக்யூரிட்டி பக்காவாக இருக்கணும், ஏதாவது திருட்டுத்தனம் நடக்காமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. The building should be fitted with latest fire fighting equipments to avoid loss of goods due to fire. சப்போஸ் ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுனாக்கா வேர்ஹவுஸில் அந்த பில்டிங் எப்படி, அந்த பில்டிங்கோட பொருள்லாம் எப்படி ஃபிட் பண்ணியிருக்குனாக்கா அந்த ஃபயர்னால் கூட ஆபத்து வராத அளவுக்கு, அந்த பொருட்களுக்கு ஆபத்து வராத அளவுக்கு உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செஷனில் இவ்வளோ தான். இப்போ நம்ம அடுத்த செஷனில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். Until then, bye.